ஸோ ஹாய் எவ்ரி ஒன். ஸோ வெல்கம் டு சிருஷ்டி எஸ்எஸ்சி அகாடமி. இப்போ நாம் பார்க்க போகிறது இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சரிங்களா? ஸோ ரொம்ப பேசிக் டாபிக் இது. ஸோ இது தெரிஞ்சால் தான் ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடியது எந்த மாதிரியான வேர்டு அப்படிங்கிறது தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சொற்களை வந்து பார்த்திங்கன்னா 8 வகையான சொற்களாக வந்து பிரிக்கலாம். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நவுன். சரிங்களா? ஸோ நவுன் அப்படிங்கிறது ஸோ ஒரு பொருளையோ இல்லை ஒரு இடத்தையோ ஒரு நபரையோ வந்து குறிக்கிறது தான் நவுன். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பென்னு, சேரு, அருண்னு ஒரு நேமு, ஆனஸ்டி, சரிங்களா, நேர்மை, சென்னை அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ இல்லை ஒரு ஐடியாவையோ குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நவுன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹரி யூசஸ் ப்ளூ பென் ஃபார் ஹிஸ் லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரி அப்படிங்கிறது நவுன். சரிங்களா? அடுத்தது ப்ளூ பென் அப்படின்னு இருக்கா, பென் அப்படிங்கிறது ஒரு திங். ஸோ இதுவும் நவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபார் ஹிஸ் லெட்டர்ஸ். ஸோ இதுவும் நவுன். ஓகேவா? ஒரு சென்டென்ஸில் ஸோ மோர் ஆர் 1 or 2 மேலே கூட நவுன்ஸ் வந்து இருந்துக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ராக்கி ஓன்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் கார். ஸோ ராக்கி அப்படிங்கிறது நவுன். சரிங்களா? ஓன்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் கார், திங்கு. ஸோ இதுவும் நவுன் தான். சரிங்களா? ஸோ நவுனுக்கான டெஃபினிஷன் முடிஞ்சது. ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்தது ப்ரொனவுன். ஸோ நவுனுக்கு பதிலாக வரக்கூடியது தான் ப்ரொனவுன், ரிப்ளேசஸ் அ நவுன். சரிங்களா? எக்ஸாம்பிள் ஐ அப்படின்னா நான், வீணா நாங்கள், யூ அப்படிங்கிறது நீ நீங்கள், ஹி அவன், ஷி அவள், இட்டு அது, தே அவர்கள், மை என்னுடைய, ஹிம்செல்ஃப் அவனே அப்படிங்கிறது, ஹெர் செல்ஃப் அவளே, ஹெர் அவளுடைய, ஹிம் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நவுனுக்கு பதிலாக வரக்கூடியது தான் ப்ரொனவுன். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள், அருண் இஸ் அ குட் பர்சன். இதில் அருண் அப்படிங்கிறது நவுன். சரிங்களா? திரும்பவும் நான் அருண் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க, ஹீ இஸ் அன் என்ஜினியர். அருண் இஸ் அ குட் பர்சன், ஸோ ஹீ இஸ் அன் என்ஜினியர். திரும்பவும் நவுனுக்கு பதிலாக சரிங்களா என்ன வந்திருக்கு, ப்ரொனவுன், அவன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது என்னது, ப்ரொனவுன். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஜான் கேவ் ஹர் அ கிஃப்ட். ஸோ ஜான் அப்படிங்கிறது நவுனு, கேவ் ஹர் அவளுக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஹர் அப்படிங்கிறது ஸோ ப்ரொனவுன். ஓகேவா? ஸோ நவுனுக்கு பதிலாக வரக்கூடியது தான் ப்ரொனவுன். ஸோ இப்போ அடுத்தது போகலாம். அடுத்தது பாருங்கள், வேர்ப். வேர்ப் அப்படிங்கிறது ஒரு வினையோ இல்லை ஒரு நிலையோ வந்து குறிக்கிறது தான் வேர்ப். சரிங்களா? ஸோ பாருங்கள், ப்ளே, பி, ஒர்க்கு, சிட்டு, லைக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்னது, வேர்ப். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸோ ராம் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டேன் நவுனு. ஸோ ரைட்ஸ் ஒரு வினையை வந்து செய்கிறாங்க. ஸோ எழுதிட்டு இருக்காங்களா, ஸோ ரைட்ஸ் அ லெட்டர். ஸோ இது வந்து என்னது, வேர்ப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரகு பிளேடு டென்னிஸ். ஸோ இது வந்து என்னது, வேர்ப். சரிங்களா? ஒரு வினையை வந்து சொல்லுது. அடுத்தது பாருங்கள், ஹீ இஸ் அ டாக்டர். ஹீ அப்படிங்கிறது ப்ரொனவுனு. ஓகேவா? இஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேர்பாக வரும். ஸோ இது வந்து பி வேர்பு, பட் இந்த இடத்துல வேர்ப். சரிங்களா? ஸோ அவன் டாக்டராக வந்து இருக்கிறான். ஸோ ஒரு நிலையை வந்து குறிக்குது. ஸோ ஒரு நிலையோ இல்லை ஒரு வினையோ குறிக்கிறது தான் வேர்ப். இப்போ அடுத்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது சரிங்களா, ஸோ நவுனையோ இல்லை ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், சூப்பர், ரெட், அவர், பிக்கு, கிரேட், பியூட்டிஃபுல், டால், ஹாப்பி, கைண்ட், இந்த மாதிரி எக்ஸெட்ரா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? நவுனையோ இல்லை ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்கள், த லிட்டில் கேர்ள். சரிங்களா? கேர்ளுங்கிறது நவுனு. எப்படிப்பட்ட கேர்ளு, லிட்டில் கேர்ள் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ அப்போது நவுனை டிஸ்கிரைப் பண்ணது எப்படிப்பட்ட கேர்ளு, லிட்டில். அப்போது இதுதான் என்னது, அட்ஜெக்டிவ். சரிங்களா? லிட்டில் அப்படிங்கிறது. வியர்ஸ் இது வந்து வேர்பு. சரிங்களா? வியர்ஸ் அணிஞ்சிருக்கிறாங்க. யார், ரெட் ட்ரெஸ். சரிங்களா? ட்ரெஸ்ஸுங்கிறது நவுனு.
எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு? ரெட் கலர் ட்ரெஸ். சரிங்களா? ஸோ அப்போ ரெட் ட்ரெஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னது? அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தட் வாஸ் அன் எக்ஸைட்டிங் ஃபில்ம். ஸோ ஃபில்ம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நவுனாக வந்திருக்கு. ஸோ நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது இந்த இடத்துல எக்ஸைட்டிங்கிறது என்னவா வருது? ஸோ அட்ஜெக்டிவாக வருது. ஸோ எக்ஸைட்டிங்கிறது அட்ஜெக்டிவ். அடுத்தது பாருங்கள், திஸ் இஸ் த லாங்கஸ்ட் பேத். ஸோ பேத்துங்கிறது நவுனு. ஸோ எப்படிப்பட்ட பேத்து? லாங்கஸ்ட். ஸோ அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ அட்ஜெக்டிவ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், அட்வர்ப். ஸோ அட்வர்ப் அப்படிங்கிறது ஸோ ஒரு வேர்பையோ இல்லை அட்ஜெக்டிவையோ இல்லை இன்னொரு அட்வர்பையோ டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைலண்ட்லி, டு, வெரி, குவிக்லி, ஸ்லோலி, ஹாப்பிலி, வெல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த எல்ஒயில் முடிகிறது நம்மளுக்கு வந்து அட்வர்பாக வரும். சரிங்களா? ஸோ வேறு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹவு, எப்படி, வென், எப்போ, சரிங்களா, வேர், எங்கே அப்படிங்கிற கொஸ்டின்ஸுக்கும் பதில் சொல்கிறதுக்கும், இந்த கொஸ்டின்ஸுக்கும் பதில் சொல்கிறதுக்கும் என்ன வரும்? அட்வர்ப் வந்து வரும். சரிங்களா? பாருங்கள் எக்ஸாம்பிள், எஸ்டர்டே ஐ ஏட் மை லன்ச் குவிக்லி. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஷின் இப்போ என்ன வருது பாருங்கள், எஸ்டர்டே அப்படிங்கிறப்ப ஸோ எப்போ அப்படிங்கிற மாதிரி வருதுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல எப்போன்றதை குறிக்கிறது என்னது? அட்வர்ப். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஐ ஏட் மை லன்ச். ஐங்கிறது ப்ரொனவுன், ஏட்டுங்கிறது வேர்பு, மைங்கிறது ப்ரொனவுன், மை லன்ச் குவிக்லி. ஸோ எப்படி சாப்பிட்டேன்? குவிக்லியாக சாப்பிட்டேன். ஸோ இது வந்து அட்வர்ப். ஓகேவா? நெக்ஸ்ட், தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி புவர். ஸோ எப்படி இருக்காங்க? எப்படிப்பட்டவங்க? புவர், எக்ஸ்ட்ரீம்லி புவர். ஸோ இந்த இடத்துல ஸோ இது வந்து என்ன வருது? அட்வர்பாக வருது. ஓகேவா? ஸோ எப்படி, எங்கே, எப்போ அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்கிறதும் என்னவா வரும்? அட்வர்பாக வரும். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நவுனுக்கும் இல்லை ப்ரொனவுனுக்கும் இல்லை அனதர் வேர்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான், ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர்றது தான் இந்த ப்ரிப்போசிஷன். சரிங்களா? ஸோ நவுனு, ப்ரொனவுனு இல்லை இன்னொரு வேர்டுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர்றது தான் இந்த ப்ரிப்போசிஷன். ஓகேவா? ஸோ இந்த ப்ரிப்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டு, இன்னு, ஆஃபு, ஆஃப்டர், அண்டர், டு, வித்து இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா இருக்கும். சரிங்களா? இந்த ப்ரிப்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன், டைரக்ஷன், டைமு இதெல்லாம் டினோட் பண்ணும். டைமு ஸோ இது எல்லாத்தையுமே டினோட் பண்ணுறதும் ப்ரிப்போசிஷன் தான். ஸோ பாருங்கள், த புக் இஸ் ஆன் த டேபிள். எங்கே இருக்குது? ஆன் த டேபிள். ஸோ இதுதான் என்னது? ப்ரிப்போசிஷன். அடுத்தது பாருங்கள், ஹீ வெண்ட் இன் டு த ரூம். ஸோ எங்கே? இன் டு த ரூம். ஸோ இதுதான் இங்கே ப்ரிப்போசிஷன். ஓகேவா? ஸோ லொக்கேஷன், டைரக்ஷன், டைம் இதையும் டினோட் பண்ணுறதும் என்னது? ப்ரிப்போசிஷன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், கன்ஜங்ஷன். ஸோ கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு வேர்டையோ இல்லை ரெண்டு கிளாஸஸையோ ரெண்டு சென்டென்ஸையோ கனெக்ட் பண்ணுறது தான் கன்ஜங்ஷன். ஸோ ஜாயின் பண்ணுறது தான் கன்ஜங்ஷன். எக்ஸாம்பிளுக்கு அண்டு, பட்டு, தோ, ஆஃப்டர், ஆர், நார், ஸோ, பிகாஸ். ஸோ இதெல்லாமே என்னது? கன்ஜங்ஷன். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ இஸ் டால் அண்ட் ஸ்லிம். சரிங்களா? ஸோ அவன் உயரமாகவும் இருக்கான் மற்றும் சரிங்களா ஸ்லிம்மாகவும் இருக்கான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ரெண்டு வேர்டை கனெக்ட் பண்ணுறது இந்த கன்ஜங்ஷன். இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஐ வில் வெயிட். இது ஒரு சென்டென்ஸ், நான் உனக்காக காத்திருப்பேன். ஷீ அரைவ்ஸ், வரும் வரை. சரிங்களா? அன்டில் ஷீ அரைவ்ஸ் அப்படின்னா நான் வரும் வரை. சரிங்களா? ஐல் வெயிட் அன்டில் ஷீ அரைவ்ஸ். சரிங்களா? அவள் வரும் வரை நான் காத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ரெண்டு சென்டென்ஸை வந்து கனெக்ட் பண்ணது இந்த கன்ஜங்ஷன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன், இன்டர்ஜங்ஷன். ஸோ இன்டர்ஜங்ஷன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்க்ளமேஷனை, ஸோ ஒரு ஆச்சரியத்தை வந்து குறிக்கிறது தான் இந்த இன்டர்ஜங்ஷன். ஓ, வா, லாஸ், அவுச் அப்படின்னு சொல்கிறது தான் இன்டர்ஜங்ஷன். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், வாவ், தட்ஸ் அ கிரேட் ஐடியா. ஸோ இந்த இடத்துல இதுதான் என்னது? இன்டர்ஜங்ஷன். அடுத்து, அவுச், தட் ரியலி ஹர்ட். ஸோ இன்டர்ஜங்ஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
oops, I forgot my wallet. ஸோ இதுவும் என்னது இன்டர்ஜெக்ஷன். ஆச்சரியமாக சொல்கிறதும் சரிங்களா, நம்மளோட உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஜெக்ஷனாக சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதோட எக்ஸசைசஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். இப்போது அக்பர் வாஸ் அ கிரேட் கிங். அண்டர்லைன் பண்ண வேர்டு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அக்பர் அப்படிங்கிறது என்னது அதில் தெரியுது, இது வந்து நவுன். ஓகேவா. ஹுரா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியத்தோடு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்ஜெக்ஷன். நெக்ஸ்ட்டு பியூட்டிஃபுல் கேர்ள். கேர்ளுங்கிறது நவுனு. எப்படிப்பட்ட கேர்ளு? பியூட்டிஃபுல் கேர்ள்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ஜெக்டிவ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஷீ இஸ் கோயிங் அவுட். ஷீக்கு வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ப்ரொனவுன். ஓகேவா, ப்ரொனவுன். நெக்ஸ்ட்டு த புக் இஸ் ஆன் த டேபிள். ஸோ என்னது இது? ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட்டு ஷீ ஸ்போக் குவைட் கரெக்ட்லி. எப்படி பேசினா? குவைட் கரெக்ட்லி. ஸோ இது வந்து அட்வர்ப். நெக்ஸ்ட்டு கான்பூர் இஸ் அ பிக் சிட்டி. கான்பூர் அப்படிங்கிறது ஸோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நவுனு. He slept till 7 AM. ஸோ till அப்படிங்கிறது கன்ஜங்ஷன். ஓகேவா. மோகன் killed ரோஹன் with an axe. ஸோ with அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் a black cat is jump on the table. இதில் black வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ black அப்படிங்கிறது. cat அப்படிங்கிறது நவுனு. எப்படிப்பட்ட கேட்டு? black கேட்டு. ஸோ இதில் வந்து black அப்படிங்கிறது ஸோ என்ன வரும்? அட்ஜெக்டிவாக வரும். அட்ஜெக்டிவ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இதுலேயும் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். பிரியா ஆல்வேஸ் மேக்ஸ் டெலிஷியஸ் கேக்ஸ் அண்ட் குக்கீஸ் ஃபார் மீ யம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா அப்படிங்கிறது நவுனு. ஆல்வேஸ் மேக்ஸ் சரிங்களா, எப்போவுமே வா. அப்போ மேக்ஸ் அப்படிங்கிறது வேர்பு தயாரிக்கிறாங்க. ஆல்வேஸ் அப்படிங்கிறது அட்வர்ப். ஓகேவா, அட்வர்ப். இது வேர்பு. டெலிஷியஸ் கேக்ஸ். எப்படிப்பட்ட கேக்கு? டெலிஷியஸ். கேக்குங்கிறது நவுனு. அப்போது டெலிஷியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். அண்டுங்கிறது ஆல்ரெடி தெரியும், கன்ஜங்ஷன். அடுத்து குக்கீஸ் அப்படிங்கிறதும் நவுனு. ஃபார் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். மீ அப்படிங்கிறது என்னது? ப்ரொனவுன். யம் ஆச்சரியக்குரியா யம் அப்படிங்கிறது என்னது? இன்டர்ஜங்ஷன். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சென்டென்ஸ். The old tired man was sitting under a tree and patiently waiting for his son to arrive அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தங்கிறது உங்களுக்கு ஆர்டிக்கல் பின்னாடி பார்க்கலாம். ஆர்டிக்கல் பின்னாடி பார்ப்போம். ஸோ த ஓல்டு டயர்ட் மேன். மேனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நவுனு. எப்படிப்பட்ட மேனு? ஓல்டு டயர்டு மேனு. ரெண்டுமே நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. அட்ஜெக்டிவ் ரெண்டுமே. சரிங்களா, ரெண்டு அட்ஜெக்டிவ். வாஸ் சிட்டிங் அப்படிங்கிறது வேர்பு. அண்டர் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். அப்படிங்கிறது ஆர்டிக்கல். ட்ரீங்கிறது நவுனு. அண்டுங்கிறது கன்ஜங்ஷன். பேஷண்ட்லி அட்வர்ப். எல்வை வர்றது மோஸ்ட்லி அட்வர்பாக வரும். வெயிட்டிங் வேர்ப். ஃபார் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். ஹிஸ் அப்படிங்கிறது என்னது? ஹிஸ் அப்படிங்கிறது ப்ரொனவுன். சன்னுங்கிறது நவுனு. டு அரைவ் மொத்தமாக சேர்த்து வேர்பு. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், கிளாஸ் ஓவரு. ஸோ ஆக்சுவலாக நம்ம இது வந்து ரொம்பவே ஒரு பேசிக் கிளாஸு. சரிங்களா. தொடர்ந்து நம்ம சேனலில் ஸோ மற்ற டெப்த்தாக இருக்கக்கூடிய மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிராமரில் ஸோ பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எல்லா எக்ஸாமுக்குமே இது யூஸ் ஆகும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.